ஒரு சுவையான ஆட்டுக்குடல் குழம்பு எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இந்த குடலை எப்படி க்ளீன் பண்ணுற வீடியோவும் குழம்பை எப்படி பண்ணணுங்கிறத லாங் வீடியோ கீழே லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ க்ளீன் பண்ண குடல், ஒரு கைப்பிடி வெங்காயம், அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை டீஸ்பூன் மல்லித்தூள், அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இதை குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு 10 விசில் வரைக்கும் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம குடல் ரெடி ஆயிருச்சு, நல்லா வெந்துருச்சு. இப்போ குழம்பு எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி வெந்தயம், சோம்பு, கல்பாசிப்பூ, பட்டை, அன்னாசிப்பூ, கடலெண்ணெய் நான் அதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். பொரிஞ்சதுக்கப்புறம் 2 கைப்பிடி வெங்காயம், ஒரு சின்ன தக்காளி தான் சேர்க்கணும், அதுக்கு மேலே சேர்க்கக்கூடாது. நல்லா வதங்கினதுக்கப்புறம் காரத்துக்கு தேவையான மிளகாய்த்தூள், அதே அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கணும். அதே மாதிரி ஒரு 3/4 டீஸ்பூன் கிட்ட இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதக்க தான் குழம்பு சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் வேக வச்ச குடலை சேர்த்துட்டு அரை மூடி தேங்காய், அது கூட கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் மிளகு போட்டு அரைச்சி மிதமாக கொதிக்க வச்சு இறக்குனா நம்ம சூப்பரான குடல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.